Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts of sole proprietors 1 உடைய illustration first பார்க்கலாம். From the following information, prepare trading account for the year ended 31st December 2016. So இந்த சம்ல நம்ம trading account தான் போட போறோம். So trading accountனா என்ன, trading account எப்படி போடணும் and trading account உடைய format எல்லாமே நான் கிளியரா introduction வீடியோலயே explain பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா descriptionல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சம்ஸ் போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும். ஓகே, நாட் ஒன்லி ட்ரேடிங் அக்கவுண்ட், ஈவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையுமே நான் அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா சம்ஸ் வீடியோ பாருங்க. உங்களுக்கு அப்பதான் சம்ஸ் எல்லாமே ஈஸியா புரியும். ஸோ ட்ரேடிங் அக்கவுண்ட் உடைய ஃபார்மேட்டிங்க நமக்கு மேலேயே புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம இதை லெட்ஜர் ஃபார்மேட்ல தான் போட போறோம். ஸோ டெப்டார், கிரெடிட்டார், ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டெபிட் சைட்ல நம்ம என்னெல்லாம் போடணும்னு பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கிற இந்த எல்லா ஐட்டம்ஸும் வரும். அண்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம டெபிட் சைட்ல போடணும். அண்ட் கிரெடிட் சைட் ரொம்ப ஈஸி. சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக், இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் நமக்கு கிரெடிட் சைட்ல வரும். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 10,000 rupees. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னாலே நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். இங்க ஓப்பனிங் ஸ்டாக்னு போட்டு 10,000 rupees போட்டுக்கோங்க. பிஃபோர் த ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2016 டெப்டார், கிரெடிட்டார், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க 26,100 rupees. ஸோ பர்ச்சேசஸ் அப்படின்றது நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும் இல்லையா? ஸோ நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டூ பர்ச்சேசஸ் 26,100 rupees. நெக்ஸ்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும் இல்லையா? அதனால பை சேல்ஸ் அப்படின்னு போட்டு 40,600 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கும் நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும். பை க்ளோசிங் ஸ்டாக் 13,500 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 54,100 rupees வருது. ஆனா டெபிட் சைட்ல நமக்கு 36,100 rupees மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 54,100 rupeesல இருந்து 36,100 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 18,000 rupees வரும். இதுதான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நமக்கு டெபிட் சைட்ல கேரி டவுன் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதாவது அமௌண்ட் வந்து டெபிட் சைட்ல கம்மியா இருக்கு, அங்கதான் நம்ம கேரி டவுன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதை கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் ப்ராஃபிட்டா எடுத்துக்கணும், ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதுவே நமக்கு கிரெடிட் சைட்ல கேரி டவுன் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஸ் நம்மளுக்கு. சரியா? கிராஸ் லாஸ் அப்படின்னு போடணும். இது நமக்கு ப்ராஃபிட் இந்த சம்ல கிடைச்சிருக்கு. அதனால டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 18,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 54,100 rupees ரெண்டு சைட்லுமே கிடைச்சிரும். அதை எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் கீழே டபுள் லைன் போட மறக்காதீங்க. டபுள் லைன் போடல அப்படின்னாலும் மேபி மார்க்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா கீழே டபுள் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் illustration 2. From the following balances extracted from the books of Miss Lavanya and Sons, prepare trading account for the year ended 31st March 2017. ஸோ இந்த சமயம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ் லாவண்யா அண்ட் சன்ஸ் அப்படின்னு போட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு இங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டிங்க மென்ஷன் பண்ணணும். 31st March 2017 டெப்டார், கிரெடிட்டார், பர்டிகுலர்ஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 16,500 rupees. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைட்ல தான் போடணும் இல்லையா? டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டு 16,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் 45,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேசஸ் பாக்குறீங்க அப்படின்னா உடனே நீங்க பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த சமயம் நம்மளுக்கு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, 500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேசஸ்ல இருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சர் தான் நம்ம அவுட்டர் காலம்ல போடணும். ஓகே, கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னர் காலம்ல போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் 45,000 rupees கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து டூ பர்ச்சேசஸ்னு போட்டு இன்னர் காலம்ல 45,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் 500 rupees கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டு 500 rupees இன்னொரு காலம்ல போட்டுக்கோங்க. இப்போ 45,000ல இருந்து 500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 44,500 rupees வரும். அதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இந்த 500 எங்க போட்டிருக்கீங்களோ அதே சேம் லைன்ல நீங்க அவுட்டர் காலம்ல 44,500 rupees ஆன்சர் போடணும். ஓகே, கீழே வந்து ஒரு லைன் போட மறக்க கூடாது. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 72,000 rupees அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இதுல 1,500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்ல இருந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல ஆன்சர் போடணும். ஓகே, இப்போ கிரெடிட் சைட்ல தான் சேல்ஸ் வரும் இல்லையா? அதனால கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் அப்படின்னு போட்டு இன்னர் காலம்ல 72,000 rupees போட்டாச்சு.
லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டு 1500 rupees போட்டாச்சு. இப்ப 72,000ல இருந்து 1500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 70,500 rupees வரும். அதை அவுட்டர் காலம்ல போட்டுருணும். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 1200 rupees. ஸோ கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதனால இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும். டு கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டு 1200 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேஜஸ் 4800 கொடுத்திருக்காங்க. வேஜஸ்மே நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், ஸோ டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு வேஜஸ் 4800 rupees. நெக்ஸ்ட் ஃபியூவல் அண்ட் பவர் 3200 rupees. ஸோ ஃபியூவல் அண்ட் பவர் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், அதையும் நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். டு ஃபியூவல் அண்ட் பவர் 3200 rupees. அட் லாஸ்ட் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க 18,000 rupees. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும் இல்லையா, ஸோ கிரெடிட் சைட்ல பை க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு 18,000 rupees போட்டாச்சு. இப்ப கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 88,500 rupees வருது. டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 70,200 rupees தான் வருது. அப்ப நமக்கு டெபிட் சைட்ல அமௌண்ட் கம்மியா இருக்கு இல்லையா, இப்ப நம்ம இங்க கேரி டவுன் பண்ணணும். ஸோ 88,500 rupeesல இருந்து 70,200 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 18,300 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கேரி டவுன். டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போடணும். பிகாஸ் நமக்கு கேரி டவுன் டெபிட் சைட்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சம்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் 18,300 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல்ல 88,500 போத் சைட்ஸ் போட்டுருங்க, டபுள் லைன் போட மறக்காதீங்க. நெக்ஸ்ட் illustration 3 பார்க்கலாம். From the following information, prepare trading account for the year ending 31st December 2017. ஸோ இந்த சமயம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஆனா இங்க நேம்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம டைரக்டா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2017 பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 50,000 rupees. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2017 அப்படின்னு நம்ம பேட்டர்ன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டு ஓப்பனிங் ஸ்டாக் 50,000 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் 12,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டெபிட் சைட்ல தான் போடணும் இல்லையா, அதனால இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு போட்டு 12,000 rupees அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. கேஷ் பர்ச்சேசஸ் 60,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் பர்ச்சேசஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க கிரெடிட் பர்ச்சேசஸ் கொஸ்டின்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பர்ச்சேசஸ் அப்படின்றது என்னன்னா கேஷ் பிளஸ் கிரெடிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பர்ச்சேசஸ் என்னவோ அந்த அமௌண்ட் தான் நம்ம போடணும். ஓகேவா, ஸோ கேஷ் பர்ச்சேசஸ் இருக்கு அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸும் இங்க இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்ச்சேசஸ் இருக்கு அப்படின்னாலே உடனே என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த சம்ல பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸும் இருக்கு. நம்மளுக்கு கேஷ் பர்ச்சேசஸையும் கிரெடிட் பர்ச்சேசஸையும் ஆட் பண்ணி அதுல இருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். டு பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டு கேஷ்ல இன்னர் காலம்ல 60,000 rupees போட்டுக்கோங்க. கிரெடிட் பர்ச்சேசஸ் 35,000 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 95,000 rupees வரும். இதுல இருந்து லெஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டு 2,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 95,000 rupeesல இருந்து 2,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 93,000 rupees வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இந்த 2,000 எந்த லைன்ல போடுறீங்களோ அதே சேம் லைன்ல அவுட்டர் காலம்ல 93,000 rupees போட்டுக்கணும். லைன்ஸ் கூட மறக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 85,000 rupees. தென் நம்ம கிரெடிட் சேல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்க கொடுத்துருக்காங்க கிரெடிட் சேல்ஸ் 60,000 rupees. ஸோ கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 3,000, இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ சேல்ஸ் அப்படின்றது நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும் இல்லையா, அதனால கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ்னு போட்டு கேஷ்ல 85,000 rupees இன்னர் காலம்ல போடுங்க. அண்ட் கிரெடிட் சேல் 60,000 rupees கொடுத்திருந்தாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 1,45,000 rupees வரும். இதுல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இப்போ நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் 3,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ 1,45,000ல இருந்து 3,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,42,000 rupees வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். லைன்ஸ் போட மறக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேசஸ்லயே எடுத்தாச்சு. தென் கேரேஜ் இன்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4,000 rupees. கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா, அதனால இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு கேரேஜ் இன்வர்ட்ஸ் போட்டு 4,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ் 3,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வராது, பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் வரும். கேரேஜ் இன்வர்ட்ஸ் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். அவுட்வர்ட்ஸ் அப்படின்ற வேர்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் வரும். அந்த பிஎன்எல் அக்கௌண்ட்ல தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ இதை நம்ம எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கோல் அண்ட் ஃபியூவல் 2,500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் அண்ட் ஃபியூவல் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதனால இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம்.
டு coal and fuel 2500 rupees போட்டாச்சு டெபிட் சைட்ல. டாக் சார்ஜஸ் ஆன் பர்ச்சேசஸ் 4000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டாக் சார்ஜஸ் அப்படின்றது நமக்கு பர்ச்சேசஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் தான் இல்லையா? ஸோ இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அதனால இதை நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். டு டாக் சார்ஜஸ் ஆன் பர்ச்சேசஸ் 4000 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேசஸ் 3500 rupees கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் டியூட்டியுமே நம்ம பர்ச்சேசஸ் பண்ணும்போது, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ற டியூட்டி ஃபீஸ் தான், அதனால இதுவுமே நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல தான் வரும், இதை நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். டு இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டு 3500 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க 11000 rupees. வேஜஸும் நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும், பிகாஸ் இதுவுமே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். டு வேஜஸ்னு போட்டு 11000 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம், கிரெடிட் பர்ச்சேசஸும் எடுத்துட்டோம், கிரெடிட் சேல்ஸும் எடுத்துட்டோம். அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 7000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாலே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் போடணும் இல்லையா, டெபிட் சைட்ல. ஸோ இதையும் நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 7000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணிடலாம். கிரெடிட் சைட்ல நமக்கு 1,42,000 rupees மட்டும் தான் இருக்கு. ஆனா டெபிட் சைட்ல இந்த எல்லா ஃபிகர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1,87,000 rupees வருது. ஸோ நமக்கு டெபிட் சைட்ல தான் அமௌண்ட் அதிகமா இருக்கு, கிரெடிட் சைட்ல கம்மியா இருக்கு. ஸோ கேரி டவுன் வந்து நம்ம இப்ப கிரெடிட் சைட்ல தான் பண்ண போறோம் அப்படின்றதுனால இந்த சம்ல நமக்கு லாஸ் தான் வந்திருக்கு. ஓகே, பை கிராஸ் லாஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த 1,87,000ல இருந்து 1,42,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 45,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கிராஸ் லாஸ். ஓகேவா, பை கிராஸ் லாஸ் கேரி டவுன் போட்டு 45,000 rupees போட்டுக்கோங்க. இப்ப ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 1,87,000 rupees வந்துடும். போத் த சைட்ஸ் நீங்க டோட்டல் அதை போட்டுக்கணும். கீழே மறக்காம டபுள் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.